சிங்கம்புணரியில் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் முதல் பரிசை தட்டிச் சென்ற மதுரை அணி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பாரிவள்ளல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாதவன் கால்பந்து கழகம் சார்பில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மாதவன் 93வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற 6ஆம் ஆண்டு மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, மதுரை, கோவை, தேனி, திண்டுக்கல், நாமக்கல், தஞ்சாவூர், காரைக்குடி, சிங்கம்புணரி உள்பட மாநில அளவில் 16 கால்பந்து அணிகள் பங்கேற்றன. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என 2 நாட்கள் 16 கால்பந்து அணிகள் பங்கேற்று மோதின. ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் 4 அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கேற்று நாக் அவுட் முறையில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் கடைசி நேரத்தில் 1 கோல் அடித்து முதல் பரிசை மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதி ஆண்கள் பள்ளி கால்பந்து அணியினர் ரூபாய் 50,93,000 மற்றும் வெற்றி கோப்பையையும் 2ஆம் பரிசை தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தேனி கால்பந்து அணியினர் ரூபாய் 40,93,000 மற்றும் கோப்பையையும் 3ஆம் பரிசை கேபின் மெட்ரிகுலேஷன் பள்ளி கோவை கால்பந்து அணியினர் ரூபாய் 30,93,000 மற்றும் கோப்பையையும் 4ஆம் பரிசை சிங்கம்புணரி பாரிவள்ளல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கால்பந்து அணி ரூபாய் 20,093 மற்றும் கோப்பையும் தட்டிச் சென்றது. $20,093 ரொக்க தொகையையும் வெற்றி கோப்பையையும் வழங்கிட நமது சிறப்பு விருந்தினரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அப்படியே வரிசையா வாங்க தம்பி, அப்படியே வரிசையா. அப்படி என்ன வாங்க வாங்க இங்கிட்டு வாங்கப்பா, இங்கிட்டு வாங்க. வீரர்களை கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே தம்பி. ஓகே. இந்த வருடத்திற்கான சுடற்கோப்பையை தட்டிச் செல்பவர் கொஞ்சம் முகம் தள்ளிட்டு அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மதுரை. என்ன கோப்பை இறக்க சொல்லுங்க. ஓகே. ஓகேப்பா, சூப்பர். அப்படியே ஃப்ரெண்ட்ல வச்சிருப்போம். அப்படியே கையில வச்சுக்க. சார் ரெடி சார்.